அந்த குழந்தைக்கு கமெண்ட்ல கீழே யாரோ ஒருத்தர் அதுக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. என்னை எதுக்கு அவங்க சைனாக்கார பிள்ளைன்னு சொல்றாங்க, நான் இந்தியன், தன்னுடைய நாட்டுப்பற்றை நிரூபிக்குதுன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் வந்தே மாதரம் பாடணும். ஒரு சின்ன வார்த்தை கூட ஒருத்தவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். 36 வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ் களவாணிய அங்க ஒரு ட்ரெயின் கூட விடல. ஆனா நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு வந்தே மாதரம். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பூரா இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 4 வயசு குழந்தை அதனுடைய தேசப்பற்ற நிரூபிக்குது. உண்மையிலே அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே மெய் சிலிர்த்து போச்சு எனக்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு 4 வயசு குழந்தை, அந்த பாப்பா நர்சரி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த குழந்தை அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸை ஃபுல்லாக வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா அண்டு நாகாலாந்து. இது 7 சிஸ்டர்ஸ். இதில் அங்கே இருக்கும் மக்கள் பார்த்தோம்னா நமக்கு இந்த திபெத், சைனா, பூட்டான் அங்கிட்ட இருக்கும் மக்கள் மாதிரியே ஃபேஸ் எல்லாம் அகலமாக குட்டி குட்டி கண்ணா அப்படி இருக்கும். மேக்ஸிமம் இந்த சைனாக்காரங்க இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. இந்த வார்த்தை கூட நான் சொல்லக்கூடாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு உண்மையிலேயும் அந்த மாதிரி ஒரு ஃபிகர் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஓரளவுக்கு ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு கமெண்ட்ல கீழே யாரோ ஒருத்தர், உன்னை பார்க்க சைனா பாப்பா மாதிரி இருக்க, நீ எப்படி ஹிந்தி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கமெண்ட்டை அவங்க பேரண்ட்ஸு சும்மா நார்மலாகவும், அந்த பாப்பாவோட பேர் பார்த்தோம்னா டிங்கில் குங்கு. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, பாப்பா உன்னை சைனா பேபி மாதிரி இருக்க, நீ பார்க்க ஒரு சைனாக்கார பிள்ளை எப்படி ஹிந்தி பேசுதுன்னு உன்னை கமெண்ட்டில் கேட்டிருக்காங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. என்னை எதுக்கு அவங்க சைனாக்கார பிள்ளைன்னு சொல்கிறாங்க, நான் இந்தியன், நான் இந்திய பாப்பா தான், என்னை சைனா பாப்பான்னு யாரும் சொல்லாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாட்ட சொல்லி என்னை வீடியோவாக போடுங்க, அப்பெல்லாம் என்னை சொல்லக்கூடாது, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறவனவும் இவங்க சும்மா ஒரு நார்மலாக பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இந்த பிள்ளையை ஹர்ட் பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். உடனே அது வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க. அந்த குழந்தை சொல்லுது, என்னை பார்க்கும் ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில், நான் என்னை பார்க்க சைனா பாப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் சைனாலாம் இல்லை, நான் இந்தியன், எங்கள் அப்பா ஒரு இந்தியர். அது சொல்லுது, எங்கள் அப்பா ஒரு இந்தியர், நான் ஒரு இந்தியன், நான் இந்திய குழந்தை, என்னை சைனா பாப்பான்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு கோபம் வருது அப்படிங்கிறது. உண்மையிலேயும் அந்த கோபம் வருது எனக்கு. அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது உண்மையிலேயும் எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சார், ஒரு சின்ன குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட எதுக்கு இந்த வீடியோன்னா, அது தன்னுடைய நிறைய வீடியோ போட்டாங்க மக்கள் அதை பார்த்துட்டு. ஒரு 4 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு இல்லை. என்னை சைனாக்கார பிள்ளைன்னு சொல்லுவது, என்னை சைனாக்காரன்னு சொல்லாத, நான் எங்கள் அப்பா இந்தியன், நான் ஒரு இந்திய குழந்தை, இது என்னோட நாடு அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி ஆகஸ்ட் 15க்கு இதுக்கு முன்னாடி வந்ததுலேயே அதில் பார்த்தோம்னா அந்த பிள்ளையும் இன்னொரு சின்ன பையனும் சேர்ந்து வந்தே மாதரம் பாடுறாங்க, ஜனகணமன பாடுறாங்க. அதெல்லாம் மறுபடியும் இப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாப்பா போட்ட வீடியோ இந்திய அளவில் மிகவும் ட்ரெண்டாகி நேஷனல் சேனல் எல்லாமே NDTV, CNN, ANI, நியூஸ் 18 எல்லா சேனலுமே பார்த்தோம்னா அந்த பாப்பாவை கூப்பிட்டு பேட்டி கேட்குறாங்க. சும்மா 2 லைன் கேட்கும்போதே அது ஒரு வீடியோலலாம் அது வாட்டுக்கு தூங்கிடுது 2 வார்த்தையை சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்கும்போது உனக்கு எப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. அம்மா சொல்லும்போது என்னை ஏன் அவங்க சைனாக்காரங்கன்னு சொல்கிறாங்க, நான் இந்தியன் தானே, அதனால் அப்படி சொல்லக்கூடாதுன்ட்டு தான் நான் வீடியோ போட்டேன் அப்படிங்கும்போது அந்த பேட்டி எடுக்கிற அந்த அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அந்த பாப்பா பேசுகிறத பார்த்து. இதுக்காக அதை சொல்கிறேன்னா, இங்கே நிறைய குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்தே மாதரம் பாடக்கூடாது, எங்களுடைய நாட்டுப்பற்றை நாங்கள் நிரூபிக்கணுமா, இதை பாடித்தான் எங்களுடைய நாட்டுப்பற்றை நிரூபிக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அதை பாடி நம்மளோட நாட்டுப்பற்றை நிரூபிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியருடைய கடமை இது. ஏன்னா இது நம்ம நாடு, நம்ம நாடு நம்ம பாதுகாக்க வேணும். நம்மளுடைய நாட்டுப்பற்றை நிரூபிக்கிறதுக்கு ஒரு 4 வயசு பிள்ளை ஒரு வீடியோ போட்டு தன்னுடைய நாட்டுப்பற்றை நிரூபிக்குதுன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் வந்தே மாதரம் பாடணும். நாட்டுக்கு எதிராக போடுற பதிவுகள் எந்த ஜாதி மதம் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம வளர விடக்கூடாது. அவங்கள ஆரம்பத்திலே அழிச்சிடணும், ஒழிக்கலாம் கூடாது, இருக்காம அழிச்சு விட்டுறணும். அது மாதிரி தான் நேற்று அந்த வீடியோ பார்த்தது உண்மையிலே நிறைய நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே கீழே கமெண்ட்ல போட்டிருக்காங்க, நீ எங்க பிள்ளை. அதில் ஒரு சிக்கிம்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, இந்த 7 சிஸ்டர்ஸ் பிரதர் சிக்கிம் தான் இந்த பிரதர்ஸ், அப்படிலாம் இல்லை, இந்தியாவில் இருக்க
அத்தனை பேருக்குமே வந்து நீ எங்களுடைய சிஸ்டர் நீயே, அதனால் வந்து நீ எங்களுடைய இந்திய குழந்தை, உன யார் சொன்னாலுமே வந்து அதை நீ இக்னோர் பண்ணியிருப்பாப்பா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன வார்த்தை கூட ஒருத்தவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த 7 சிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அஸ்ஸாம், மேகாலயா, மணிப்பூர் அங்கேருந்து ஒரு சிலர் வந்து அந்த கமெண்ட், அவங்களுக்கு வந்து கமெண்ட்டவே அவங்க எடுத்து போட்டிருந்தாங்க நேற்று. இல்லை இந்த பாப்பா வந்து தைரியமாக வீடியோ போட்டிருக்காங்க, நாங்கள் நிறைய அதெல்லாம் அனுபவிக்கிறோம், அந்த கமெண்ட் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி எடுத்து போட்டு, நீங்களாம் சைனாக்காரங்க மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பூட்டான்காரங்க மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களுமே இந்தியர் தான், இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து எங்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்குமே வந்து இந்திய அளவில் பயங்கர சப்போர்ட். நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, நீங்களுமே வந்து இந்தியர்கள். ஏன்னா 7 அந்த சிஸ்டர்ஸில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தோம்னா விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு வீராங்கனைகளை கொடுத்த மாநிலங்கள் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் தான். அங்கே தான் வந்து ஹேமந்த பிஸ்வ சர்மா இருக்கார், அஸ்ஸாமினுடைய முதல்வர். அவர் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர், சீனா, பூட்டான், திபெத், மியான்மர், பங்களாதேஷ், அந்த நாடுகளினுடைய பார்டர் வந்து இந்த 7 சிஸ்டர்ஸ் வருவாங்க. ஹேமந்த பிஸ்வ சர்மா அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த 7 மாநிலங்களினுடைய வளர்ச்சி, மோதிஜி அவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. நிறைய நாட்கள் வந்து இத்தனை வருஷம் 56 வருஷம் ஆண்ட அந்த காங்கிரஸ் களவாணியை அங்கே ஒரு ட்ரெயின் கூட விடலை. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகு அங்கே எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா ஏரியாக்களுக்குமே பார்த்தோம்னா இன்றைக்கி கரண்ட் இருக்குது, தண்ணி வந்துருச்சு, ட்ரெயின், பஸ் போக்குவரத்து, நிறைய நிலச்சரிவுகள் அதிகமாக நடக்கும். அதெல்லாம் வரவிடாத அளவுக்கு வரும். பட் அது வந்தாலும் தற்காத்து கொள்வதற்கு உண்டான அத்தனை விதமான கிட்டு வந்து நம்ம பாரத பிரதமர் கொடுத்துருக்காரு. வந்தே பாரத், அம்ரித் பாரத் கொடுத்துருக்காரு. அஸ்ஸாமினுடைய ரோடுகளில் வந்து ஏரோப்ளேன் இறங்குற அளவுக்கு ரோடுகள் தரமானதாக போடப்பட்டிருக்கு. அங்கே இருக்கும் வளர்ச்சிலாம் பார்த்தோம்னா அதை வந்து அங்கே இருக்கும் மாநில முதல்வர்கள் வந்து அந்த மாநிலத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அது அவங்களுடைய வாழ்க்கை வந்து வைல்ட் லைஃப் வாழ்க்கை. அது ஃபுல்லாகவே இப்போ நேற்றெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து அந்த இப்போ தான் நான் அதை பார்க்குறேன். இந்த பாப்பாவை வீடியோ பார்த்ததுக்கு பிறகு தான் மற்ற வீடியோ பார்க்குற வாய்ப்பு வந்தது. அங்கே இருக்கும் இன்றைக்கி இருக்கும் இளைஞர் பிள்ளைகள் எல்லாருமே பார்த்தோம்னா நிறைய வீடியோ போட்டிருக்காங்க, அவங்களுடைய மாநிலத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது இது வந்து டூரிசம் நம்ம டெவலப் பண்ணாதான் நம் மாநிலத்தினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மேலே வரும்னு நினச்சிட்டு நிறைய பிள்ளைங்க பசங்க எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க. அது ஒரு சின்ன பையன் வந்து தீபக் ராஜ், அவரும் அப்படி தான், அந்த பையன் அப்படி தான் போட்டிருந்தாரு. ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்கும். என்னையுமே வந்து சைனாக்காரங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட நேஷனாலிட்டி நாங்கள் வந்து ஒவ்வொரு டைம்லையும் விளையாட்டுத்துறையில் வந்து எங்களுடைய மாநிலங்கள் நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது மியான்மரும் இவங்களும் இந்த 7 சிஸ்டர்ஸ்லையும் வந்து நாங்கள் சம்பந்தம் பண்ணிக்கிட்டாலும் மியான்மர்லேருந்து திருமணம் பண்ணி வரக்கூடிய பெண்களுமே வந்து உணர்வால் வந்து நாங்கள் இந்தியராகத்தே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தாங்க. உண்மையிலேயும் அதை பார்த்ததுக்கு பிறகு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்மளும் வந்து இன்னும் நம்ம நாட்டுப்பற்றோடு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாப்பாவுடைய வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த புத்தி வரணும், அறிவு வரணும். இது மேல் வராட்டினா எதுவும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அவங்க அப்பா அம்மா பேர் பார்த்தோம்னா ஐயும் மாத்தே குங்கும் அண்டு பிரத்திம் குங்கும். அவங்க அம்மா அப்பா அவங்களுடைய பேர். அவங்க அம்மாவுமே வந்து மீடியாவில் அந்த பாப்பாவை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நிறைய பேசுகிறாங்க. அதாவது வந்து அது சொல்லுங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நமக்கு இந்த வீடியோஸ் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அந்த வீடியோலாம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.